ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் இது வரைக்கும் பார்த்தோம். ப்ராக்டிஸில் 2 இது முடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் பார்ப்போமாப்பா? இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் யூனிட் 2ல் பார்த்ததுல இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம யூனிட் 2ல் என்னென்னப்பா பார்த்தோம்? 3 டிஜிட்ஸ் நம்பர் பார்த்தோம், அதோட பிளேஸ் வேல்யூ, அபாக்கஸ், நியூமரல் ஃபார்ம் பார்த்தோம். அப்புறம் அந்த நம்பரோட நேம்ஸ் பார்த்தோம். அடுத்து அந்த நம்பரோட பிளேஸ் வேல்யூ, அப்புறம் அந்த நம்பரை எக்ஸ்போனட் ஃபார்ம்ல எழுதுறது எப்படின்னு பார்த்தோம். அப்புறம் எக்ஸ்போனட் ஃபார்ம்ல இருந்து எப்படி சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல எழுதணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்கிப் கவுண்டிங் பார்த்தோம். அப்புறம் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த சிம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஆர்டரிங், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம். ஃபைனலாக ஃபார்மிங் 3 டிஜிட் நம்பர்ஸ் பார்த்தோம். இதுல இருந்தா இந்த 10th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணலாமாப்பா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் தி நியூமரல்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்போனட் ஃபார்ம். என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ்போன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? நியூமரல் ஃபார்ம்ல எழுதணும், அதாவது நம்பர்ஸா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 4 hundreds, 5 tens, 0 ones. இது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணணும் ஞாபகம் இருக்காப்பா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்க பிளேஸ் வேல்யூ எழுதி வச்சுக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ் அண்ட் 100. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு நேரம் நம்ம நம்பர் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 4 hundreds இருக்கு. அப்ப 100 பிளேஸ் வேல்யூக்கு என்ன வரும்? 4 hundredsனால 4 வரும். அடுத்து டென்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 5 tens இருக்கு. அப்ப டென்ஸ் பிளேஸ் கீழே என்ன வரும்? 5 வரும். அடுத்து ஒன்ஸ் பிளேஸ் பாருங்க, 0 தான் இருக்கு. அப்ப 0. அப்ப நியூமரல் என்னதுப்பா? 450. ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 3 hundreds, 0 tens, 1 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் வேல்யூ எழுதி வச்சுக்கலாமா? ஒன்ஸ், டென்ஸ், 100. இப்போ அதுக்கு நேராக கரெக்டாக எழுதிக்கலாமா? எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? 3 hundreds இருக்கு. அப்போ என்ன வரும்? 100 பிளேஸுக்கு கீழே 3 வரும். அடுத்து டென்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 0 tens இருக்கு. அப்போ டென்ஸ் பிளேஸுக்கு கீழே 0 வரும். அடுத்து 1 பாருங்க, ஒன்ஸ் பிளேஸ்ல 1 தான் இருக்கு. அப்போ எழுதியாச்சு. நியூமரல் என்ன வரும்? 301. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 5 hundreds, 8 tens, 9 ones. அதே மாதிரியே பண்ணுமா? ஒன்ஸ், டென்ஸ், 100. 5 hundreds இருக்கு. அப்ப 100 பிளேஸ் கீழே என்ன வரும்? 5 வரும். அடுத்து டென்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 8 tens இருக்கு. அப்ப டென்ஸ் பிளேஸ் கீழே 8 வரும். ஒன்ஸ் கீழே 9 வரும். 589. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அதே மாதிரியா? ஒன்ஸ், டென்ஸ், 100. அப்ப 100s எவ்வளவு இருக்கு? 8 hundreds இருக்கு. இப்ப 100 கீழே 8 வரும். அடுத்து டென்ஸ் பிளேஸ் வேல்யூ என்ன வரும் பார்ப்போமா? எத்தனை டென்ஸ் இருக்கு? 0 tens இருக்கு. அப்ப டென்ஸ் கீழே 0 வரும். ஒன்ஸ் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்போ ஒன்ஸ் பிளேஸ் கீழே 5 வரும். 805. ஓகேங்களா? அது எப்படி எழுதணும்னு புரியுதாப்பா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரைட் தி நம்பர் நேம்ஸ். இந்த நம்பரோட நேம் எழுதணும், அவ்வளவுதான். நியூமரல் கொடுத்துருக்காங்க, 156 இருக்கு. நம்பர் நேமா எழுதலாமா? எழுதியாச்சு, 156. நெக்ஸ்ட் பாருங்க, 340 இருக்கு. எழுதலாமா? எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 408 இருக்கு. அடுத்து 696 இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நம்பர் நேம் நீங்களே எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 405 has dash 100, dash tens and dash ones இருக்கு. அதாவது இதுல எத்தனை 100, எத்தனை டென்ஸ் இருக்கு, எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்ப்பா? பிளேஸ் வேல்யூ பண்ணணும். அப்ப இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ், 100. இப்ப நம்ம ஈஸியா எழுதிடலாமா? எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? இதுல 4 hundreds இருக்கு. அப்ப 400. அடுத்து டென்ஸ் பிளேஸ் கீழே என்ன இருக்கு பாருங்க? 0. அப்ப எத்தனை டென்ஸ் இருக்கு? 0 tens இருக்கு. அடுத்து பாருங்க, ஒன்ஸ் பிளேஸ் கீழே 5 இருக்கு. அப்ப எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 5 ones இருக்கு. இதே மாதிரிதான் இது வந்து ரிவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி கொடுத்து நம்ம நியூமரல் எழுத சொன்னாங்க. இதுல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நியூமரல் இருந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பிளேஸ் வேல்யூ பண்ணலுமா? ஒன்ஸ், டென்ஸ், 100. அப்ப எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? 5 hundreds இருக்கு. டென்ஸ் பிளேஸுக்குள்ள என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப 4 tens இருக்கு. ஒன்ஸ் எத்தனை இருக்கு? 7 ones இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்ஸ், டென்ஸ், 100. அதே மாதிரி எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? 600 இருக்கு. டென்ஸ் பாருங்க, 8 இருக்கு. ஒன்ஸ் என்ன இருக்கு? 0 இருக்கு. ஓகேங்களா? இது எப்படின்னு புரியுதாப்பா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரைட் தி பிளேஸ் வேல்யூ ஃபார் தி பபுள் டிஜிட்ஸ். இங்க பபுள் பண்ண டிஜிட்ஸோட பிளேஸ் வேல்யூ எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 198 இருக்கு. இங்க ஏதாவது ஒரு இதுக்கு பபுள் பண்ணிருக்காங்களாப்பா? நோ. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்க பபுள் பண்ண வேண்டியதை மாத்தி இங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்க இதை அழைச்சிட்டு 1க்கு வந்து நீங்க பபுள் பண்ணிக்கோங்க.
பண்ணியாச்சா? அப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 198 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஒன்ஸ், இது டென்ஸ் பிளேஸ் வேல்யூ, இது 100. நெக்ஸ்ட் எதுக்கு பபுள் பண்ணிருக்காங்க? 1க்கு பபுள் பண்ணிருக்காங்க. அப்போ 1 எந்த பிளேஸ் வேல்யூல இருக்கு? 100ல இருக்கு. அப்போ உன்னோட பபுள் பண்ணதோட பிளேஸ் வேல்யூ என்னது? 100. எழுதிக்கங்க. எழுதியாச்சு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க 908 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா பிளேஸ் வேல்யூ எழுதிக்கலாம். ஒன்ஸ், இது டென்ஸ், இது 100. நெக்ஸ்ட் எதுக்கு பபுள் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 8 அப்படிங்கிற நம்பருக்கு பபுள் பண்ணிருக்காங்க. 8 அப்படிங்கறத எந்த பிளேஸ் வேல்யூல இருக்கு? ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூல இருக்கு. அப்ப பபுள் பண்ணதோட டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூ என்னது? இதுக்கு ஒன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க 543 இருக்கு. பிளேஸ் வேல்யூ மார்க் பண்ணிக்கலாமா? ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ், 100. நெக்ஸ்ட் எதுக்கு பபுள் பண்ணிருக்காங்க? 4 அப்படிங்கிற நம்பருக்கு பபுள் பண்ணிருக்காங்க. இது எந்த பிளேஸ் வேல்யூல இருக்கு? டென்ஸ் பிளேஸ் வேல்யூல இருக்கு. அப்ப என்ன வரும்? டென்ஸ். எழுதிக்கங்க. பண்ணியாச்சா? எப்படின்னு புரியுதாப்பா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரைட் டவுன் தி ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் செப்பரேட்லி. என்ன பண்ணிருக்காங்க? இங்க நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எது ஆட் நம்பர்ஸோ அது இங்க எழுதணும், எது ஈவன் நம்பர்ஸோ இங்க எழுதணும். ஆட் நம்பர்னா என்னதுப்பா? ஒற்றைப்படை எண்கள். அதாவது ஆட் நம்பர்ஸ் எது எதுல எண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். 1, 3, 5, 7, 9. இந்த நம்பர்ல எண்ட் ஆச்சுன்னா அந்த நம்பர் எல்லாமே என்னப்பா? ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் என்னதுப்பா? தமிழ்ல இரட்டைப்படை எண்கள். இது எந்த நம்பர்ல எண்ட் ஆகும்? 0, 2, 4, 6, 8. இந்த நம்பர்ல எண்ட் ஆச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? இங்க பாருங்க எல்லா நம்பருமே 3 டிஜிட்ஸ் நம்பர் தான். எப்படி கண்டுபிடிக்கணும் ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு? எல்லா நம்பரோட எண்டிங் நம்பரையும் பார்க்கணும். அதுல 1, 3, 5, 7, 9 இதுல எண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் ஆட் நம்பர். சப்போஸ் 0, 2, 4, 6, 8 இந்த நம்பர்ல எண்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து ஈவன் நம்பர்ஸ். பண்ணலாமா? எது ஆட் நம்பர் எது ஈவன் நம்பர் செப்பரேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 123 இருக்கு. இது எந்த நம்பர்ல எண்ட் ஆகுதுன்னு பாருங்க. 3 அப்படிங்கிற நம்பர்ல முடியுது. அப்ப 3 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? 3 அப்படிங்கிறது ஆட் நம்பர். சோ 123 வந்து ஆட் நம்பர். அப்ப எங்க எழுதணும்? இங்க எழுதணும் 123. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 333 இருக்கு. எந்த நம்பர்ல முடியுது? எண்ட் ஆகுது 3 அப்படிங்கிற நம்பர்ல தான். அப்ப 3 அப்படிங்கிறது ஆட் நம்பர் தான். அப்ப இந்த நம்பரும் ஆட் நம்பர் தான். எங்க எழுதணும்? இங்க எழுதணும் 333. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 422 இருக்கு. எந்த நம்பர்ல முடியுது? எண்டாவது 2 அப்படிங்கிற நம்பர்ல எண்டாவது. 2 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? 2 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். சோ அப்ப இந்த நம்பரும் என்ன நம்பர் தான்ப்பா? ஈவன் நம்பர். அப்ப எங்க எழுதணும்? ஈவன் நம்பர்ஸ் கிட்ட எழுதணும் 422. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 588 இருக்கு. எந்த நம்பர்ல எண்ட் ஆகுது? 8 அப்படிங்கிற நம்பர்ல எண்ட் ஆகுது. 8 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். சோ இங்க எழுதணும் 588. நெக்ஸ்ட் பாருங்க 246. எந்த நம்பர்ல எண்ட் ஆகுது? 6 அப்படிங்கிற நம்பர்ல எண்ட் ஆகுது. 6 அப்படிங்கிற நம்பர் என்ன நம்பர்? ஈவன் நம்பர்ஸ்ல வந்துருச்சு. அப்ப இந்த நம்பரும் ஈவன் நம்பர் தான். அப்ப எங்க எழுதணும்? இங்க எழுதணும் 246. நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்டா இருக்கு 535. எதுல எண்ட் ஆகுது? 5 அப்படிங்கிற நம்பர்ல எண்ட் ஆகுது. 5 அப்படிங்கிறது ஆட் நம்பர்ல வந்துருச்சு. சோ இந்த நம்பரும் ஆட் நம்பர் தான். இப்ப எங்க எழுதணும்? இங்க எழுதணும் 535. பிரிச்சு எழுதியாச்சாப்பா? ஆட் நம்பர்ஸ் தனியா ஈவன் நம்பர்ஸ் தனியா இதை நம்ம பிரிச்சு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ரைட் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் இன் தி பாக்ஸ். அதாவது ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி கிரேட்டர் தென் லெஸ் தென் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 105 இருக்கு, 150 இருக்கு. ரெண்டுமே என்னதுப்பா? 3 டிஜிட் நம்பர். என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் 100 பிளேஸ் வேலையா பார்க்கணும். இதுவும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு. அப்ப சேம். நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் வரைய பார்க்கணுமா? இங்க 0 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப எதுப்பா பெருசு? இதான் பெருசு, இது வந்து சின்னது. அப்ப இந்த நம்பர் வந்து இதை விட எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. அது 105 அப்படிங்கிறது 150 விட சின்ன நம்பர். இப்போ 105 இஸ் லெஸ் தென் 150. ஓகேங்களா? அவனு சொன்ன ஞாபகம் இருக்காப்பா? அந்த வாய் குறுகலா இருக்க பகுதிக்கு நேரக்கூடிய நம்பர் சின்ன நம்பரா இருக்கும். சின்ன நம்பரா இருக்கா? இந்த வாய் அகலமா இருக்க பகுதிக்கு நேரக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கும். பெரிய நம்பரா இருக்கா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 419 இருக்கு, இங்க 547 இருக்கு. ஆஸ் யூஷுவல் ரெண்டுமே 3 டிஜிட்ஸ் நம்பர் தான். நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 100 பிளேஸ் வரையா கம்பேர் பண்ணணும். 100 பிளேஸ் வரைய பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. இங்கே சேஞ்சஸ் வந்துருச்சு. இங்க 4 இருக்கு, 5 இருக்கு. அப்ப இது என்ன இருக்கு? 4 அப்படிங்கிறது 5 விட சின்னதா இருக்கு. சோ இந்த நம்பர் வந்து இந்த நம்பரை விட சின்னதா இருக்கும். அதாவது 490 இஸ் லெஸ் தென் 547. ஓகேங்களா? புரியுதாப்பா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரெண்டுமே 3 டிஜிட்ஸ் தான் இருக்கு. 100 பிளேஸ் வேல்யூ பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. சோ அடுத்து என்ன பண்ணணும்? 10 பிளேஸ் வேல்யூ பார்க்கணும்.
இங்க 9 இருக்கு, இங்க 8 இருக்கு. சோ இந்த நம்பர் வந்து இதை விட எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. 9 தான் 8 விட பெருசு. சோ அப்ப இந்த நம்பர் வந்து இதை விட பெருசா இருக்கும். அப்ப 394 இஸ் கிரேட்டர் than 387. இதே மாதிரி இது 3 வந்து நீங்க பினிஷ் பண்ணி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். சரிங்களா?